மக்களவை சபாநாயகராக குரல் வாக்கெடுப்பில் மீண்டும் ஓம் பிர்லா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மக்களவைக்கான சபாநாயகர் தேர்தல் என்பது இதற்கு முன் கடைசியாக 1976 ஜனவரியில் நடந்தது. அப்போது காங்கிரஸை சேர்ந்த பாலிராம் பகத் 344 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு எதிராக ஸ்தாபன காங்கிரஸ் ஆதரவுடன் போட்டியிட்ட ஜெகநாத ராவுக்கு 58 வாக்குகள் மட்டுமே கிடைத்தது. அதற்கு முன்பு 1952 காங்கிரசின் ஜி.வி. மாவளங்கர் இந்திய விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் கட்சியின் சங்கர் சாந்தாராம் மோரை தோற்கடித்து சபாநாயகரானார். 1998 சபாநாயகர் பதவிக்கு P.A. சங்கம்மாவின் பெயரை சரத்பவார் முன்மொழிந்து கொண்டு வந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது. அப்போது பிரதமராக இருந்த வாஜ்பாய் தெலுங்கு தேசம் கட்சியின் GMC பாலயோகி பெயரை முன்மொழிய அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனால் பாலயோகி சபாநாயகரானார். அப்போது வாக்கெடுப்பு எதுவும் நடைபெறவில்லை. சுதந்திரத்திற்கு முன்பு சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் 1925 மற்றும் 1946 இடையில் 6 முறை நடந்தது. 1925 மத்திய சட்டமன்றத்தின் சபாநாயகருக்கான தேர்தலில் ரங்கராச்சாரியை எதிர்த்து சுவராஜ்ய கட்சியின் தலைவர் விட்டல்பாய் ஜே பட்டேல் வெற்றி பெற்றார். 1930 நந்தலாலில் 28 வாக்குகளுக்கு எதிராக 78 வாக்குகள் பெற்று சர் முகமது யாகூப் சபாநாயகரானார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு சர் சிங் கவுருக்கு எதிராக சர் இப்ராஹிம் ரஹிம்துல்லா தேர்தலில் வெற்றி பெற்றார். பின்னர் 1935 T.A.K. ஷெர்வானிக்கு எதிராக போட்டியிட்ட சர் அப்துல் ரஹீம் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் 1946 கோவாஸ்கி ஜஹாங்கரை காங்கிரஸ் தலைவர் ஜி.வி. மௌலாங்கர் வெறும் 3 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று சபாநாயகரானார். இந்த நிலையில் மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து அவரை பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் அழைத்து வந்து சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தனர். இதன் மூலம் கடந்த 25 ஆண்டுகளில் தொடர்ந்து 2வது முறையாக மக்களவை சபாநாயகராக தேர்வானவர் என்ற பெருமையை பெற்றார் ஓம் பிர்லா.